இந்த மலையில் மழையெல்லாம் வந்தால் இந்த மலையிலேருந்து எல்லாமே வடிஞ்சு இந்த ஏரியில் வந்து நிற்கும். அப்புறம் அந்த வழியாக போவோம். காட்டு. நம்ம வந்துட்டு இப்போது கைலாசகிரி பெட்டா, அதாவது கைலாசகிரி மலை, பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மலைக்கு தான் வந்திருக்கிறோம். அது வந்து ஒரு குகைக்குள்ளே இருக்கிற ஒரு சாமி. நம்ம அங்கே போனால் தான் தெரியும். நானும் இதுதான் முதல் முறையாக வந்துன்னு இருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். எந்த மலைன்னு தெரியல. பின்னாடி ஒரு 2 மலை இருக்குது. அதில் எந்த மலைன்னு தெரியல. மலை மேலே இன்னொரு 1 கிலோமீட்டரில் நம்ம மலையை அடைஞ்சிட்டு போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். காணொலியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இந்த மலையில் மழையெல்லாம் வந்தால் இந்த மலையிலேருந்து எல்லாமே வடிஞ்சு இந்த ஏரியில் வந்து நிற்கும். அப்புறம் அந்த வழியாக போவோம். காட்டு. கைலாசகிரி மலைக்கு வந்துட்டோம். நாம் இங்கே வந்து பார்க்கிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மலை வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி டவுன்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு இருக்குது இந்த மலை. வண்டியை நம்ம இந்த இடத்துல நிறுத்திட்டு இங்கேருந்து மலையேற தொடங்கலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் குறைவாக தான் இருக்குது இந்த மலைப்பகுதி. இந்த மலையேற்றம் வந்து இந்த குகை கோயிலுக்கு போகிற மலைப்பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நடைபாதையெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நடந்து போகிறதெல்லாம் யோனி எடுக்கணுமா? யாருடா நீயே? என்ன உன் பேர்? அமுதினியனா? நல்ல பேர். யார் வச்சது? அம்மா வச்சாங்களா? நல்லது. அப்போ உங்கள் அப்பா ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ் போனதுனால வைக்கலையா? சரிப்பா. எவ்வளோ அழகான மலைகள் பாரு இந்த வியூவெல்லாம். குரங்குங்க நிறைய இருக்குது. தனியாக போகாதீங்க. அல்லது நீங்கள் ஏதாவது சாப்பிட்ற பொருள் இருந்தால் தனியாக போகாதீங்க. எது வச்சுருந்தாலும் வந்து உங்கள்கிட்டேருந்து பிடிங்கிடும். அதே போல் சின்ன பசங்களை வந்து தனியாக அனுப்பாதீங்க. அதுவும் ரொம்ப டேஞ்சரு. மலையை கொஞ்சம் அண்ணாந்து பார்க்கும்போது கொஞ்சம் கிர்ன்னு தான் இருக்குது. நம்ம போட்டு வர செருப்புகளெல்லாம் வந்து இந்த இடத்துல விட்டுட்டு நம்ம குகைக்குள்ளே நுழையலாம். குகைக்குள்ளே அப்படியே நுழைய போகிறோம். ஸோ வாங்க போகலாம். எப்படி இருக்குது பாருங்கள். கேமராலாம் அலோடு இல்லைன்றாங்களா? இந்த இடம் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தோட தொடர்புபடுத்தி நம்பப்படுது. இந்த இடம் வந்து கைலாசகிரி மலைன்னு மட்டும் இல்லாமல் பீமபகாசுரா பெட்டான்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து மொத்தமாக வந்து 3 பெரிய குகைகள் இருக்குது. அதாவது இடப்பக்கத்தில் இருக்கிற குகை பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம்னு சொல்கிறாங்க. அது மொத்தமாக வந்து வராண்டாவாக இருக்குது. ஆனால் இப்போ அது வந்து யாரும் வந்து உள்ளே நுழையாதபடி அது வந்து மூடி வச்சுருக்காங்க. வலப்பக்கத்தில் வந்து இப்போவும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணின்னு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அடுத்து பார்க்கலாம். நம்ம இடையில் இருக்கிற அந்த குகைக்குள்ளே தான்
போயிருக்கோம். இதில் வந்து முதல்ல வந்துட்டு விநாயகருடைய சிலை இருக்கு. இடையில வந்துட்டு சதுர்முக்லிங்கேஸ்வரா அப்படின்னு இருக்கு, அதாவது 4 முகத்தை கொண்ட சிவலிங்கம்னு சொல்லிட்டு. வல பக்கத்தில் வந்துட்டு ஸ்ரீ ஜெகதாம்பிகை, அதாவது பார்வதியோட சிலை இருக்கிறது. இந்த 3 சாமி தான் வந்து நம்மளுடைய இப்போ வழிபாட்டுக்காக இங்கே இருக்குது. இதுக்கான எந்த கட்டணமும் கிடையாது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் இருக்கும். எவ்வளோ அழகான காட்சிங்க, ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி மாலை நேரத்தில் மழை வேறு வந்துன்னு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். வேலை செஞ்சுன்னு இருக்கிற இடம். குணா கோயிலில் பார்க்குற மாதிரியே வந்துட்டு 2 பாறைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது. இதெல்லாம் கோயில் பண்ணிக்கிறாங்க துட்டு. வெயில் ஒரு பக்கம் அடிக்குது, மழையும் அடிச்சுட்டு இருக்குது. என்னடா இது? 21ஆம் நூற்றாண்டில் மலையை குடைஞ்சி குகை கோயில் செய்கிறது வந்துட்டு இந்த கைலாசகிரி பெட்டால் மட்டும்தான் நடக்குதுன்னு நினச்சிட்ருக்கேன். வேறு எங்கேயாவது நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஒருவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாங்க இப்போ நம்ம போகலாம்.